ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். 30th நேஷனல் கேம்ஸ் நடக்க போது ஜனவரி 28லேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும். மொத்தம் 10,000 அத்லீட் டேக் பார்ட் பண்ணுறாங்க. 10,000 பிளேயர்ஸ். எஸ், 32 விதமான ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸு. அதில் கபடியும் ஒன்று, ஸ்விம்மிங் இருக்கும், டென்னிஸ் இருக்கும். ஏன்னா 32 ஈவெண்ட் நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள் என்னென்னு. ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் இதில் விளையாடி இதில் ஜெயிக்கிறவங்க, இதில் ஷைன் பண்ணுறவங்க, தே வில் ஸ்டாண்ட் அவுட். அதுலேருந்து தான் அவங்களுக்கு இந்தியா டீமுக்கு விளையாடுறதாகட்டும், பிகேஎல் டீமுக்கு விளையாடுறதாகட்டும், அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணி இதுலேருந்து வர்றது தான் இம்பார்ட்டன்ட். எப்படி ரஞ்சி ட்ராஃபி வந்து இந்தியன் செலெக்ஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி உள்ளது, இதிலேருந்து தான் செலக்ட் பண்ணுறது. அண்ட் 32 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்னால இப்போ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே டேக் பார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கபடி மட்டும் 28 ஜனவரிலேருந்து 3 பிப்ரவரி வரைக்கும் தான். ஆல் இண்டியா கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் இந்த வாட்டி இந்த கபடியை அப்படின்ட்டு. கபடிக்கு மட்டுமே ஆல் இண்டியா ஏகேஎஃப்ஐ வந்து 50 பேரை அலாட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இவெண்ட் இதுன்னு. போன வருஷம் வந்து சர்வீசஸ் தான் சாம்பியன். அவங்க சர்வீசஸ் கோல்டு மெடல், ஹரியானா சில்வரும், சண்டிகர் அண்ட் மகாராஷ்டிரா தேவான் பிரான்ஸ் 2024 சொல்கிறேன். ஸோ உமனுக்கும் நடக்குது சைமல்டேனியஸில். போன சீசன் இமாச்சல் பிரதேஷ் தான் கோல்டு, ஹரியானா சில்வர், பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் வந்து பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. ரைட், இப்போ ஆல்ரெடி நாங்கள் சண்டிகரை பற்றி போட்டோம், பவன் ஷராவத். ஸோ இப்போ என்ன பேச போகிறேன், சர்வீசஸை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டீம் போன வருஷம் என்ன பண்ணிச்சுன்னு பார்ப்போம். போன வருஷம் குவாலிஃபை ஆகல. மொத்தம் 8 டீம் விளையாட போனது போன சீசனு. 2 குரூப்பாக பிரித்தாங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, சண்டிகர் அண்ட் பஞ்சாப் ஒரு குரூப்பும், கோவா, ஹரியானா, யூபி அண்ட் சர்வீசஸ்ஸு. ஸோ தமிழ்நாடு என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சாங்க. எப்படி எங்கிட்ட முடியுமான்னு துச்சி கீக்கி தைத்தா அந்த பஞ்சாப் 38-26 ஜெயிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டிகர்கிட்ட தோத்துட்டாங்க 51-27, 24 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில், ஹியூஜ் மார்ஜின். அதே மாதிரி 44-21 நினைக்கிறேன் மகாராஷ்டிராவுக்கு எதிராக தோற்றுது. 2 தோத்தாங்க, 1-1 தான் ஜெயிச்சாங்க. அதனால் குவாலிஃபை ஆகல, திரும்பி வந்துட்டாங்க. அது அப்படி இருக்கட்டும். இந்த சீசன் யார் தமிழ்நாடு பிளேயருன்னு கேட்பீங்க. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. வந்தோன்னே அந்த பிளேயர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். நீங்களே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்களே போடுங்க தமிழ்நாடுக்கு யார் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சுதாகர், அஜித் குமார், இன்னும் மாசான முத்து, அல்லூர் சதீஷ் இவங்களாம் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி உங்கள் 12 பேர் போடுங்க, மேட்ச் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ சர்வீசஸ் டீம் பற்றி சொல்லிடுறேன். டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு. ரைடுன்னு பார்த்தா பயமாக இருக்குது. ஆமாம், தேவாங். ஃபஸ்ட்டே எழுதிட்டாங்க பேரை, தேவாங் தலால். அப்புறம் பரத் ஹூடா இப்போ ஃபார்மில் வந்துட்டார். பெங்களூர் புல்ஸ்லேருந்து விட்டு வந்தோடனே ஃபார்மில் வந்துட்டார் அவர். யூபியை விட்டு பெங்களூர் புல்ஸ் போன நம்ம பர்தீப் நர்வால் ஃபார்ம் போயிடுச்சு. தமிழ் தலைவத்தை விட்டு அஜிங்கே பவார் போனார், அவர் ஃபார்மும் போயிடுச்சு பெங்களூர் புல்ஸில். ரைட், பிகே ஞாபகம் வச்சுக்கணும் அப்பப்போ. ரைட், தேவாங் ஆச்சா, தேவாங், பரத் ஹூடா. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கு. ஜெய்தீப் தையா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கப்பு ஜெயிச்சார்ல, இவர் தான் ஜெய்தீப் தையா, அவர் இருக்கார். ராகுல் சேத்பால் வெரி குட் டிஃபெண்டர். அங்கித் ஜாகலான், தீபக் ராத்தி, ரிங்கு சர்மா, அஷிஷ், அர்ஜுன் ராத்தி, அப்புறம் நிதின் ஜாக்லான், ரோஹித் அண்ட் மோனு சர்மா. ஸோ இதுதான் வந்து உங்களோட சர்வீஸோட டிஃபெண்டிங் சாம்பியன். அவங்களோட டீமு. 1-2 பிளேயர் கடைசி மூமெண்ட்டில் மாறலாம், இன்ஜுரியோ இல்லை அதர் கமிட்மெண்ட் விடணும். ஆஸ் ஆஃப் நான் பேசுகிற வரைக்கும் இதுதான் அவங்க டீமு. இன்னும் நிறைய டீம் இருக்குது, அதை பற்றிலாம் நான் பேசுகிறேன் ஒன் பை ஒன்று. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட்டு. சரியான சப்போர்ட் இல்லைன்னா பாக்கி டீமை பற்றி பேசி என்ன ஆக போகுது. இன்னும் நிறையா உத்தரப்பிரதேஷ் இருக்குது, இமாச்சல் பிரதேஷ் இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட் ரெடியாக இருக்குது. யாருக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியணுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் நீங்கள் பார்க்கணும். பவன் ஷராவத், அது 2 தான் கம்பேர் பண்ண முடியும், 2 எது ஸ்ட்ராங்குன்னு. இந்த சர்வீசஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பரிவிவாதத்திற்கு பிறகு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.